வணக்கம் நண்பர்களே, இது உங்க தமிழ் பஞ்சாங்கம் 365 சேனல். ஒரு சிறிய பிராமண பிள்ளையாக வந்து 3 அடிகளில் உலகையே கைப்பற்றிய வாமன அவதாரத்தின் கதை. மகாபலியின் பெருமையை அடக்கியது, ஆனாலும் அவனது பக்தியை காப்பாற்றியது. இதுவே வாமன அவதாரம். இன்று நாம் வாமன ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். தமிழ் பஞ்சாங்கம் 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பண்டைய காலத்துல மகாபலிங்கிற அசுர மன்னன் இருந்தாராம். அவருக்கு இருந்த சக்தி, தைரியம், கருணை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சான். ஆனால் அவரோட அகம்பாவம் கூட ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போச்சான். அவர் வெற்றி பெற்றப்போலாம் தேவர்கள் எல்லாரும் ரொம்ப நடுங்கினாங்களாம். இதெல்லாம் பார்த்து தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டாங்களாம். அப்போது விஷ்ணு சிறிய பிராமண பிள்ளை போல வாமன அவதாரமாக வந்தாராம். வாமனன் மகாபலியின் யாகசாலையில் வந்து சிரித்தபடி கேட்டாராம், மகாபலி, எனக்கு 3 அடிகள் நீளம் மட்டும் வேண்டும் அப்படின்னு. மகாபலி சிரிச்சாராம், 3 அடியா? எதுக்கு? அது முழு உலகத்தையே தருவேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனா வாமனன் சும்மா இல்லை. ஒரு சிறு பிள்ளையாக இருந்த அவரு திடீர்னு திரிவிக்ரமன் பேரரசு ரூபத்தை எடுத்தாராம். முதல் அடியில பூமியையும் 2வது அடிய வானத்தையும் ஆட்கொண்டாராம். 3வது அடிய எங்க வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தாராம். அப்போ மகாபலி தன்னுடைய தலையை குனிஞ்சு, என் தலையில 3வது அடியை வையுங்களேன் வாமனா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். விஷ்ணு அவருடைய பக்தியை கண்டு, மகாபலி, நீ பாதாளத்தில் ஆட்சி செய், ஆனால் வருடம் ஒரு முறை பூமியில் வந்து உன் மக்களை நீ சந்திக்கலாம் அப்படின்னு ஆசீர்வதிச்சாராம். இந்த அற்புத கதையை நினைவுபடுத்துற நாள் தான் வாமன ஜெயந்தின்னு சொல்றாங்க. இந்த நாள்ல மக்கள் விரதம் இருந்து விஷ்ணுவை துதிக்கிறாங்க. துளசி, மஞ்சள், வெள்ளை நிற நெய்வேத்தியம் வைத்து பூஜை செய்கிறார்கள். விஷ்ணுவின் சஹஸ்ரநாமம் ஜபிக்கிறார்கள். அன்னதானம் செய்து நல்ல கர்மத்தை பெறுகிறார்கள். அனைவருக்கும் வாமன ஜெயந்தி வாழ்த்துக்கள்.